இன்னைக்கு சனிக்கிழமை சாமி கும்பிட்ற விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஒரே அலைச்சலாக போச்சு. அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு வண்டி ஓட்டுறது பிடிக்குன்ற ஒரே காரணத்தால் நானும் போய் தொலைங்கன்னு போயிட்டேன். இலை துளசி மாலை அதெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு பால் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தவொடனே 3 குட்டீஸை ரெடி பண்ணுறதே பெரிய வேலையாக போச்சு. அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு நாமத்தெல்லாம் போட்டுட்டு நானும் நாமத்தை போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். அதை முடிச்சுட்டு அப்படியே சாமி கிட்ட சிறு சிறு வேலைகள் இருந்தது. இந்த வேலைலாம் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு நம்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் போட்டேன். அது நல்லா வரல. வேறு ஒரு அட்டெம்ப்ட்டை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி துளசி மாலையும் செட் பண்ணியாச்சு. நடுவில் நாமத்தை போட்டு அதை முடிச்சதுக்கப்புறமா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 3 வீட்டில் போய் கலெக்ஷன் பண்ணணும். 3 வீடும் முடிவாயிடுச்சு. ஆளுக்கு ஒரு வீடாக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரித்து ஆளுக்கு ஒரு வீடியும் கொடுத்தாச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டில் கலெக்ஷன் போட்டாங்க. அதுலேயும் எங்கள் ஜூனியர் போட்டாரே. அதை முடிச்சுட்டு அகைன் கடைக்கு போகிற வேலை இருந்தது. கடைக்கு போய் கொஞ்ச நேரம் வியாபாரம்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்ததுக்கப்புறமா அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலே சாமிலாம் பார்த்தோம். நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைடு வேலைகள்லாம் நான் பார்த்துட்டேன். மீன் வேலையெல்லாம் எங்கள் அம்மாவும் பெரிய அண்ணியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. சைடு வேலை மட்டும்ன்றனால ரொம்ப ஒர்க் லோடு தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைலாம் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி வாசல்லேருந்து ஒரு 7 விளக்கு வச்சு அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு போவோம். 7 மலையான அல்லவா, அதனால் 7 விளக்கு அப்படியே ஏற்றிட்டு சாமி கிட்ட போய் பூஜை பண்ணுவோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு வாட்டி தீபாரத்தனை காமிச்சு முடிச்சுட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டேன். இதில் மெயினே இந்த தழுவு சோறு தான். சாதம், சாம்பார், கீரை, பொரியல், அது போக வந்து பாயாசம், வடைன்னு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி படைக்கணும். அதை எடுத்துன்னு வந்து முதல்ல காக்காவுக்கு வச்சோம். காக்கா சாப்பிட்டுச்சோ இல்லையோ, நாங்கள் ஒரு பிடி பிடிச்சிட்டோம்.